கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு ஏன் ஜாவா ஒரு நீடாக இருக்குது? ஜாவா ரொம்ப செக்யூரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஏன்? இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐஇ பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அதையே ஜாவால தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்க ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஜேவிஎம், அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின், அந்த கோடை செக் பண்ணிட்டு அன்சேஃப் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணும். இந்த பைட் கோட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் டேஞ்சரஸ் கோட்ல இருந்து உங்களை பிளாக் பண்ணி உங்க டிவைஸை சேஃபா வைக்கும். ஜாவால பாயிண்டர்ஸே கிடையாது. ஸோ டைரக்ட் மெமரி ஆக்சஸை ஹேக்கர்ஸ்னால கூட ட்ரை பண்ண முடியாது. இதனால மெமரி கரப்ஷன், ஹேக்கிங் மாதிரியான ரிஸ்க் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் ஏடிஎம் சாஃப்ட்வேர்ல, ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்ல எல்லாம் ஜாவா யூஸ் பண்றாங்க. ஜாவால பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டடுங்கிற 3 ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்டோடைய டீட்டெயில்ஸை நம்ம பிரைவேட்ல ஆக்சஸாக கொடுத்துட்டோம்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் பிரைவேட்ல ஆக்சஸாக நம்ம கொடுத்துட்டோம்னா அதை ஸ்டாஃப் மாடியூல் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர ஸ்டூடெண்ட்னால அந்த மாடியூலை மாடிஃபை பண்ண முடியாது. இந்த மாதிரியான செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால தான் ஜாவாவை வெப் ஆப்புக்கு சூஸ் பண்ணுறாங்க.